ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் நவம்பர் 4ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 10ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையிலேருந்து மறு திங்கட்கிழமை வரைக்குமான பொது பலன்கள். ஏன் நம்ம செவ்வாய்க்கிழமையை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்முடைய ராணி வார இதழ் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை தான் புக்கு ரிலீஸ் ஆகுது நம்முடையது. அதனால் நம்முடைய பலன்களும் ஒரு செவ்வாய்க்கிழமையிலேருந்து திங்கட்கிழமை வரைக்கும் வச்சுருக்கோம். அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த வாரத்தில் நம்முடைய முதல்ல கிரக நிலைகளை பார்த்துருவோம். கோச்சாரத்தில் கடகராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, துலாம் ராசியில் சூரியன், சுக்கிரன், விருச்சக ராசியில் செவ்வாய், புதன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் வக்கரகதியில் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. ஆக இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு பலன் செய்கிற போகிறாங்க, இது அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் இப்போ பலன் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிற பொது பலனை சுருக்கமாக பார்க்குறோம். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய ராசிநாதன் யாருன்னா செவ்வாய். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த வாரத்தில் 8ஆம் இடத்துல இருக்கார். அவரோட புதன் இருக்கார். இந்த செவ்வாய் யாருடைய நட்சத்திரம்னா சனி 12ல் இருக்கார். இது எதுவுமே சிறப்பாக இல்லை. 8ம் 12ம் எப்பவுமே தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள், இதை சொல்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது செய்கிறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஆக ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா, ஆறுதலான விஷயம், குரு பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ கெடுபலன்களுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா, நீங்கள் தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்கறது வைக்கிறது வேண்டாம். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. யாருக்கும் பெருசாக செக்யூரிட்டி எதுவும் வேண்டாம். இதெல்லாமே இந்த வாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஃபஸ்ட்டு இந்த வாரத்தில் நம்முடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், பொருளாதார சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, வருமானங்கள் இருக்குது, செலவுகள் அதிகமாக இருக்குது, ஒரு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இதுதான் இருக்குது. 8 அப்படின்னாலே வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறது, உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களுடைய சர்வீஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு விதமான ஸ்ட்ரகிள் என்பது இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இறை வழிபாட்டை அதிகப்படுத்துங்க, தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க, பொறுமை நிதானமாக இருங்க. ஸோ இந்த வாரத்தில் எங்களுக்கு எது தான் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குற போது, இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. உங்களுடைய கல்வி மட்டுமே ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அம்மாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்துருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்க வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் முருகப்பெருமானையும் சிவ வழிபாடும் ரொம்ப முக்கியம். ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியனோட இருக்கார். அவருமே பார்த்திங்கன்னா செவ்வாய் ராகுவோட இருக்கிறது. இந்த வாரம் பரவாயில்லைன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் பரவாயில்லை அப்படின்னா, யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ, உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறீங்க, போனஸ் இன்சென்டிவ் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அது இல்லாமல் நல்ல ஸ்கில்டு லேபரை யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டை எதிர்பார்த்தீங்கன்னா வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. அது இல்லாமல் ரொம்ப நாளாக நான் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்துட்ருக்கீங்கிறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், உங்களுக்கு பெருசாக வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க, டிஸ்பியூட் லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க, ஒன்று நீங்கள் வழக்குகளது விடுபடுவதற்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இவ்வளவு இருந்தாலும் உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம் இந்த வாரம், இதுவும் முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி நீங்கள் அஃபேரில் இருந்தாலும் உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்ப நல்லா நன்மையாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது. லைஃப்பில் நீங்கள் யாரை நம்பி எந்த விஷயத்தை ஒப்படைச்சிருக்கீங்களோ அது சக்ஸஸ் ஆகும். அவங்க உங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க. பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் எதுவும் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குமான்னா ரொம்ப நல்லா இருக்குது. பிஸ்னஸில் எதிர்பார்த்த லாபம், வருமானம் உங்களுக்கு கைகூடி வரும். நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமையும்.
ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரிகள் இருக்காங்க, சகோதரர் இருக்காங்கன்னா அவர்களால் வாழ்க்கையில் ஏற்றம், இது எத்தனையுமே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ரொம்ப நாளாக ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் விநாயகரையும் முருகப்பெருமானையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல செவ்வாயோடு இருக்கார். 6ஆம் இடம் அப்படின்னாலே சக்ஸஸ்ன்னு அர்த்தம். இந்த புதன் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில், சனி 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வாக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் கூடுவதற்கான வாய்ப்பு. அது இல்லாமல் நீங்கள் யாராவது பெரிய மனிதர்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒரு செலிபிரிட்டியை மீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது நடக்கும். அது இல்லாமல் கவர்மெண்ட்டால் ஏதாவது பெரிய லெவலில் எனக்கு காரியம் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு கைகூடி வரும். இது அத்தனைக்கும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஸ்கில்டு லேபரை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் உண்டு. இந்த வாரத்தில் பிஸ்னஸ் நல்லா இருக்குமான்னா கண்டிப்பாக நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது எல்லா விதமான பிஸ்னஸும் உங்களுக்கு கை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணாலும் பார்ட்னரும் லாபத்தை அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. இது இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக, சந்தோஷகரமாகவும் இருக்கும். குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கேட்ட இடத்துல லோன் அல்லது கடன் கிடைக்கும். கடன் வாங்கி இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க, ரொம்ப முக்கியம். பெரிய லெவலில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அது இல்லாமல் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இந்த வாரம் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஃபேவரபிளாக உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் போகணும்னு நினைக்கிறவங்க, அதர் கண்ட்ரி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நட்பு வட்டாரத்திலிருந்து உங்களுடைய ஆண் நண்பர்கள் விலக வேண்டிய காலம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் நரசிம்மருடையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசியிலே குரு இருக்கார். உங்களுடைய 5ஆம் இடத்துல செவ்வாய் புதன் இருக்காங்க. 5ஆம் இடம் மகிழ்ச்சி, சந்தோஷம்னு அர்த்தம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உண்டு. ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது டூர் போகணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் இருக்குது. அரசியல் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. ரேஸ், லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ், ட்ரேடிங், எனி மியூச்சுவல் ஃபண்டு, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே போதுமானது. விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப், கெரியரை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பார்க்குறாரு. ஏதோ ஒரு வேலை வருமானத்தை உங்களுக்கு கொடுப்பார். பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிளை உண்டு பண்ணுவார். இந்த வாரம் குரு உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறது உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் நார்மலாக இருக்கு. யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறீங்க, இது உங்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும் அல்லது லாபத்தை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. அது இல்லாமல் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு, இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இது இல்லாமல் உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன் இருக்கிறது. யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பு அல்லது குழந்தைக்கான வாய்ப்பு இறை அருளால் உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். எல்லா விஷயத்திலையும் பொறுமை, நிதானமாக இருங்க. தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் தலையிடாதீங்க. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. அந்த பணங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் நார்மலாகவே மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும்.
ஸோ இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமானா நார்மலாக தான் இருக்குது. அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணால் மட்டும்தான் எல்லா காரியமும் சித்தியாகும். அதுலேயும் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த காரியங்கள் நல்ல விதமாக உங்களுக்கு நடக்கும். அதுலேயும் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு, தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாதீங்க, ரொம்ப முக்கியம். அதுலேயும் உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன், அத்தனை விஷயங்கள்லேயும் நீங்கள் திருப்தி இல்லாத சுச்சுவேஷனில் இருப்பீங்க. கவனம். இந்த வாரம் சிவனையும் மகாலட்சுமியும் ஒரு சில வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசியில் கேது இருக்கார். இன்னொரு பக்கம் உங்கள் ராசிநாதன் சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கார், குருவோட நட்சத்திரத்தில். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் ஒரு பக்கம் இறைவனுடைய அனுகூலம் இருந்தாலும் 12 தேவையற்ற செலவினங்கள் இருக்குது. அப்படி பார்க்குற போது இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய அத்தனை காரியங்களும் ஒரு இடைக்கு 2 தடவை பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும். நெருங்கிய உறவுகளை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம் இருக்குது. ப்ராப்பர்ட்டி விற்கலை, நல்ல விலைக்கு போகும் தெரியல, எப்போ விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குறதா இருந்தால் தாராளமாக வாங்கலாம். குறிப்பாக உங்களுடைய 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், அவர் சனியுடைய இதில் இருக்கார். அப்படி வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஹெல்த்லேயுமே ரொம்ப கவனம். அதுலேயும் 7ஆம் இடத்துல ராகு, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. மேரிட்டல் லைஃப்லேயுமே நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்கள் உண்டு. கணவன் மனைவிக்குள் பிரிவு பிரச்சனைகள் என்பது இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பார்க்குறது, ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குடும்பத்தில் ஒரு புது வரவு இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள், எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் அமைவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மல், பெருசாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குது. 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற வைத்திய செலவுகள் என்பது இருக்குது. உங்களுடைய 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறது உங்களுக்கு காதல் வாழ்க்கை அல்லது லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் அப்பார்ட் ஃப்ரம் காஸ்ட் அண்ட் ரிலிஜன், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த வாரம் சனி பகவானையும் பைரவரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனுக்குரியவர் புதன். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் 3ஆம் இடத்துல சனியோடு இருக்கார். எதிர்பாராத பயணம், அந்த பயணமும் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு ட்ராவல் தொடரும். அல்லது பயணம் போகிறதுக்கு நீங்கள் ஏதாவது டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் பணப்புழக்கம் எப்படி இருக்குது? வருமானங்கள் கூடுதலாக இருக்கும், செலவுகளும் பரவாயில்ல. இந்த வாரத்தில் யாரெல்லாம் பேச்சையை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக பேச்சின் மூலமாக ஏனிங்க இருக்குது. இந்த வாரம் புதிய முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ் ஆகுமானா முயற்சி பண்ணுங்கள். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு இடைக்கு நிலவை ட்ரை பண்ணால் மட்டும்தான் முடியும். ஏன்னா சனி தொடர்பு கொள்கிறாரு. சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம், காலதாமதம்னு அர்த்தம், எகெயின் அண்ட் எகெயின்னு அர்த்தம். ஸோ திரும்ப திரும்ப முயற்சி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உறவுகளால் நன்மை, இன்னொரு பக்கம் உறவுகளால் பிரச்சனைகள் இருக்குது. நெருங்கிய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இது அத்தனையும் இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலைங்கிறவங்களுக்கு வீடு விற்பதற்கான சுச்சுவேஷன், வீடு மாற்றம், இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வி, எஜுகேஷன் நல்லா இருக்குது. அது அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் அத்தனையும் நல்லா இருக்குது. குறிப்பாக யாரெல்லாம் நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸில் இருக்கீங்களோ பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷன் உற்பத்தி தந்த சேல்ஸு அதுக்கு தந்த ப்ராஃபிட் இருக்குது. இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. எவ்வளோ பெரிய ரிச்சான பதவியில் நீங்கள் இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பார்க்குறது மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்கும். இறையர்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ வெளியில் எதிர்பார்த்த மாற்றம் முன்னேற்றம் அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும். பிஸ்னஸுமே உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் விநாயகரையும் மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியிலே இருக்கார். உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. எத்தனை பிரச்சனைகள் தான் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இறைவனுடைய அனுகூலத்தால் கிடைக்கும். இந்த வாரத்தில் யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சுட்ருக்கீங்களோ வருமானங்கள் இருக்குது. ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் கைகூடுமா சக்ஸஸ் ஆகும்னா நல்லது நடக்கும். லைஃப்பில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க, படிப்பீங்க. அது மட்டும் இல்லை ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டே படிப்பீங்க, படிச்சுக்கிட்டே ஏர்ன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் கிரக ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு உருவாகும். அது மட்டுமல்ல உங்களுடைய பிளானிங் எல்லாமே உங்களுக்கு கைகூட வரும். யாரை மெயினாக நம்புறீங்களோ உங்களுக்கு இறைவனுடைய அனுகூலத்தால் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உறவுகளாக நன்மைகள் உண்டு. பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பொறுமையாக இருங்க. ஒரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் இருக்கார். இன்னொரு பக்கம் உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ வேலையை கொடுத்து வேலையில் பிரச்சனையை கொடுப்பார். ஆல்ரெடி நான் ஜாபில் தான் இருக்கேங்கிறவங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்குவார். ஏன்னா சனி வக்ரகதையில் இருக்குது. 8ஆம் இடத்தை பார்க்குறது அத்தனை விஷயங்கள்லேயும் எக்ஸ்போஸ் பண்ணுறதுலேயும் நிறைய கவனம். எல்லாமே நமக்கு ஆர்வம் இருக்கிற மாதிரி தோற்றம். அதில் வேலையில் கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய சுப்பீரியரை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இருங்க. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதுங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் அது மட்டும் இல்லை உங்களுடைய உடல் ஆரோக்கியம். ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இல்லைன்னா அதில் நிறைய மெடிசின்ஸ் சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன். கிரானிக்காக ஏற்படக்கூடிய நோய்களால் பரக்கூடிய அவஸ்தைகள் இது அத்தனையும் கூடுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. அதே உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி இருக்கிறது. ரொம்ப ரொம்ப கவனம். கணவன் மனைவி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள். அதன் காரணமாக 2 பேருக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே இருக்குது. உங்களுடைய நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும். குறிப்பாக ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அத்தனையுமே இருக்குது. உங்களுடைய கௌரவம் கூடும், அந்தஸ்து கூடும், புகழ் கூடும். நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் வீசா வராமல் இருந்தால் வந்துடும். செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அது நல்லது நடக்கும். அது இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதியில் எதிர்பாராத லாபம் இது அத்தனையும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மகாவிஷ்ணுவையும் பகவான் கிருஷ்ணரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்கார். அப்படி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் கிரானிக்காக ஏதாவது நோய் இருந்தால் குணமாகும். கடந்த காலங்களில் எனக்கு பெருசாக கடன் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது அப்படிங்கிறவங்க அதிலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு அல்லது கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. நோய் இருந்தாலும் பெரிய லெவலில் மருந்து மாத்திரைகளுடைய அளவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இது அத்தனை விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் புதுசாக உங்களுக்கு அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி அஃபையரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகி மேரேஜில் முடியும் அல்லது மேரேஜ் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். இந்த வாரத்தில் கணவன் மனைவி உறவு ஸ்பாராக தான் இருக்குது. 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் அல்லது வைத்திய செலவுகள் இதில் ஏதாவது ஒன்று கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனம். இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது? முயற்சி பண்ணுங்கள். சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இறையர்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கப்புறம் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இறைவனை அறியாது அனுப்புவார்.
இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஃபர்தராக யாரெல்லாம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஆல்ரெடி நான் ஹையர் ஸ்டடிக்காக, ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி மூவ் ஆகலாம்னு நினைக்கிறேங்கிறவங்க மூவ் ஆகலாம். இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. வேலை வாய்ப்புகள் எப்படி? பிரமாதமாக இல்லை. ஸோ நம்ம பார்க்க வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. நான் பெர்மனெண்ட் ஜாபில் இருக்கேன், நான் டெம்பரவரியாக இல்லை அப்படிங்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப கவனம். வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ தான் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறது. பிஸ்னஸும் பிரமாதமாக இல்லை. பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நார்மலாக என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள், போதுமானது. ஸோ இந்த வாரத்தில் வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் நல்லா இருக்குது. குடும்பத்தில் ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ப்ராப்பர்ட்டி விற்கிற மாதிரி இருந்தால் இந்த வாரம் விற்க வேண்டிய சூழ்நிலை, அதுவும் நல்ல வழிக்கு போகாத சுச்சுவேஷன் இருக்குது. இந்த வாரத்தில் சிவனையும் மகாலட்சுமியும் இந்த வாரம் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்க, உங்களுடைய 12ஆம் இடத்துல செவ்வாய் புதன் இருக்கிறது. எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பண வசதி உள்ளவங்க எதிலையாவது முதலீடு பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியிலேருந்து குருவோடு இருக்கிறது. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் கைகூடுமா அப்படின்னா சிறப்பாக இல்லை. யாரையும் பெருசாக நம்பி இருக்காதீங்க. நீங்களே சுயமாக முடிவெடுங்க, சிந்திக்க முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பாக இல்லை. இருந்தால் கூட உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது, அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. 8ஆம் இடத்துல இருக்கார், தடை. யாரையும் பெருசாக நம்பி இருக்க வேண்டாம். யாரை நம்பினாலும் நமக்கு லைஃப்பில் சிக்கல் இருக்குது. உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனை இருக்குது. நெருங்கிய உறவுகள் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலம் இருக்குது. பயணத்தால் நமக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், விரயங்கள், நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த அத்தனையுமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நம்முடைய ராகு 3ஆம் இடத்துல பெருசாக சாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். நம்பிடாதீங்க, ஏமாத்திராதீங்க. இந்த வாரம் அதற்கான கிரக நிலைகள் ஃபேவரபுளாக இல்லை. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க, மாதா சம்பளம் வாங்குறீங்க, உடல் உழைப்பு சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க, எனி ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருக்கீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலை இல்லாமல் இல்லை, நீங்கள் சும்மா இல்லை, ஐடியலாக இல்லை. இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதுவும் தான் பாஸ் பண்ணுவீங்க. வழக்குகளில் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் அதிபதி செவ்வாய் 12ல் சனி. பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்து பண்ணுங்கள். யூக வணிகங்கள் எதுவுமே ஃபேவரபுளாக இல்லை. விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஷேராக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், சுமாராக தான் இருக்குது. கலைத்துறையில் நீங்கள் இருந்தாலும் புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார். அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் அதுலேயும் நிறைய பிரச்சனைகள். ஆக இந்த மாதிரி துறைகள் உங்களுக்கு சுமார். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், அதுவும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பிஸ்னஸில் அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது. அதனால் எல்லாமே தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். சனி 4ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறது. எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரியான சுச்சுவேஷனை உங்களுக்கு உருவாக்குவார். அதெல்லாம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கெடுவதற்கு ஏதாவது ஒரு காரணங்கள் இருந்துகிட்டு இருக்கும். பொறுமை, ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். பெரிய மனிதனோட தொடர்பு கொள்ளும்போது கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் முருகனையும் சிவன் கோயில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் நல்லது வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி 3ஆம் இடத்துல இருக்கார், குருவோட இருக்கார். உங்கள் ராசியை குரு பார்க்கறது தெய்வ அனுகூலம். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கிறது. எல்லா விதமான முயற்சிகள்லையுமே காலதாமதம் ஏற்படும். ஆக நல்லா டிலே பண்ணாமல் லைஃப்பில் எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும், இதை டிசைட் பண்ணுங்கள்.
உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். பேச்சின் மூலமாக ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு நல்லதொரு வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறைய உண்டு. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்தஸ்து புகழ் கிடைக்கும். ஆய கலைகள் 64 எதில் இருந்தாலும் உங்களுக்கான ஏர்னிங் நல்லா இருக்குது. நீயும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க. வருமானங்கள் நல்லா இருக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா வாட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமையும். அது இல்லாமல் இந்த வாரத்தில் ரேஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கையில் தேருமானா தேரும். லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வருமானா தேரும் வாங்குறதுக்கான வாய்ப்பு. அது மாத்திரமல்ல, ஏதாவது கோல்டு பாண்டு வாங்கிறது, அது இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே நார்மலாக பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், குறிப்பாக மூவபிள் அல்லது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்க நினைக்கிறவங்க வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய இந்த வாரத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது சுக்கிரன் சாரத்தில் இருக்கிறது அன்எக்ஸ்பெக்டட் படி எதிர்பாராத பண வரவு பொருள் வரவு இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு முன்னோருடைய சொத்து இருந்து பிரயோஜனம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு கிடைக்கும். கணவன் மூலமாக பண வரவு இருக்குது. அல்லது வராத பணங்கள், பென்ஷனோ பிஎஃப் பணமோ கிராஜுவேட்டோ அரியர்ஸோ இன்சூரன்ஸோ டிவிடெண்டோ என்னெல்லாம் வரலையோ உங்களுக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். பட் அதே சமயத்தில் உங்களுக்கு 8ஆம் இடத்துல கேது தேவையற்ற மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டு விலகும். தேவையில்லாத விஷயங்கள் எதிலுமே தலையிடாதீங்க. எல்லாமே நமக்கு எகென்ஸ்டாக இருக்கிற மாதிரி சுச்சுவேஷனை உருவாக்கும். விநாயகரையும் அது மட்டுமல்ல சித்தர்களையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசியில் குரு இருக்கார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருந்துகிட்ருக்கார். வக்கரகதியில் குரு பார்க்குறார். சனி குரு தொடர்பு, வருமானம் சம்பாத்தியங்கள் அதிகம், செலவுகளும் அதிகம். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இறை அருள் பரிபூர்ணமாக இருக்குது. ஒன்று, நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணுறவங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. யாரெல்லாம் வெளிநாடு தொடர்பு பண்ணணுங்கிறவங்களுக்கு பரவாயில்ல. வேலையில் யாரெல்லாம் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்சஸ் பிளேசஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நல்லா இருக்குது. ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, செலிபிரிட்டியுடைய பழக்க வழக்கங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். கவர்மெண்ட்டால் ஏதாவது காரியம் ஆகணும்னா நடக்கும். நல்ல ஒரு நட்பு வட்டாரம், உங்களை கட்ட வயசில் மூத்தவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு, அல்லது அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுகிறவர்களுடைய தொடர்பு இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. வேலையில் எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறீங்க அவ்வளோக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். கேட்ட இடத்துல பணம், கடன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குகிறோமோ அந்த காரியங்கள் அத்தனை ஃபுல்ஃபில் ஆகும். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சொந்த பிஸ்னஸ் சுமாராக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் பிரிய வேண்டிய காலம், அது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் சொந்தமாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. மூவபிள் அல்லது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக வீட்டு உபயோகப் பொருட்கள், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கல்வி, அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, அம்மாவுடைய அன்பை எதிர்பார்க்குறீங்களோ ரெண்டுமே கிடைக்கும். அல்லது பிரிஞ்சு போன தாய் தந்தையரோட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் கிரக ரீதியாக கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க. அது இல்லாமல் மகாலட்சுமியை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிக்குரியவர் குரு பகவான் கோச்சாரத்தில் 5ஆம் இடத்துல இருக்கார். இன்னொரு பக்கம் உங்கள் ராசியில் சனி வக்கரகதியில் இருக்கார். சனி தொடர்பு, சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களோ கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ஒரு பக்கம் நெருங்கிய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம் உண்டு, அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை, நல்ல விலைக்கு சேல் ஆகலை, எப்போ விற்கும் எப்படி விற்கலைன்னு தெரிகிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. வீடு மாற்றம்,
இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்கவில்லையே ப்ராஃபிட் இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ், சொந்த பிஸ்னஸ், நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், பெருசாக கெயின் இல்லை. உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இந்த வாரம். அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸை பார்க்கும்போது சூரியன் 8ல் இருக்கார், குருவுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பெர்மனெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி, டெம்பரவரி சர்வீஸாக இருந்தாலும் சரி, பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, வெளியேற்றப்பட வேண்டிய காலங்கள் அல்லது வேலையின் காரணமாக லாங் லீவு போட வேண்டிய சுச்சுவேஷன், இது அத்தனையும் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அதனால் வேலையில் எந்த விதமான ஆதாயத்தை எதிர்பார்க்காதீங்க. பெரிய லெவலில் நீங்கள் உங்கள் வேலையில் எக்ஸ்போசர் இல்லாமல் அடக்கி வாசிங்க. யாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க நினைக்காதீங்க. குறிப்பாக சப்பார்டினேட், கொலீக்ஸு, சுப்பீரியர் எல்லாமே பெருசாக கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எல்லாமே தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே வச்சுக்கிறாதீங்க. பெருசாக ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். குரு இருக்கிறது, இறையல் இருக்குது, குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை கிடைக்கும், எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் அமையும். இதெல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் தான். 9ஆம் இடத்துல செவ்வாய் சனியோடு இருக்கிறது. நீண்ட தூரம் ஜேர்னி போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தர்களை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.